ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக நான் நேற்றுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். க்ளோஸ் ஃப்ரெண்டா இல்லை சைலண்ட் ஃப்ரெண்டா அப்படிங்கிறத வந்து நான் கொஷின் மார்க்கில் விட்டுருந்தேன். பட் ஆன்சர் நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. அதுக்கு வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் நான் லாஸ்ட்டில் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அந்த ஆன்சர் வந்து என்னோடய ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டோட வந்து சேர்றதுனால நான் அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த இன்சிடெண்ட் நான் வந்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், ஓகேங்களா? அப்போ வந்து நான் ஒரு பெரிய விஷயத்தினால நான் அஃபெக்ட் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப டவுன் ஆகிட்டேன். அந்த டைமில் யாராச்சும் நமக்கு வந்து பக்கத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு நான் உண்மையாகவே ஃபீல் பண்ணேன். இப்போ அந்த டைம் என்னோடய டியரஸ்ட் ஃப்ரெண்டு, ஐ மீன் க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்லுவோம்ல, அவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன்டா என்ன ஆச்சு, எதனால நீ இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டாங்களா. ஸோ அப்போ வந்து நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து சொல்கிறதுக்கு பயப்படாத, நீ சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நீ இப்போ சொன்னாதான் வந்து நமக்கு வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இப்போவே சார்ட் அவுட் பண்ண முடியும். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் ஏன்னா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஸோ வந்து ஓகே, சார்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்றதுமே ஓகே, நம்ம சொல்லிடலாம், நம்ம சொன்னோன்னா நம்ம மனசில் இருக்க பேர்டனும் குறைஞ்சிருமே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், நான் வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி அட் த சேம் டைம் இவங்க கேட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு என்னோட சைலண்ட்டாக இருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னாங்க. நான் வந்து இல்லைடா, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து நல்லா இருக்கேன்டா அப்படின்னேன். சரி ஓகே. அவங்க வந்து ரிட்டன் வந்து என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னென்னா, நீ நல்லா இருக்கியா, நீ ஓகேவா தானே இருக்க, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அப்போ நான் வந்து இல்லை, நான் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன்னா, அதுக்கு அவங்க ஓகே, அப்போ நான் வந்து ஹாப்பிடா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த டைமில் சின்ன வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியாது தான், ஓகே, அது அக்செப்டட் தான். ஆனால் வந்து அந்த டைமில் வந்து அவங்க வந்து இன்னும் ஒரு 2-3 டைம் கேட்டிருந்தா நம்ம கன்ஃபார்மாக சொல்லியிருப்போம். ஏன்னா அவங்களும் நம்ம ஃப்ரெண்டு தானே, சொல்லியிருப்போம்னா. அவங்க கேட்காததுக்கப்புறம் இவங்க என்ன ஃப்ரெண்டு, நம்மளை ஃப்ரெண்டாகவே நினைக்கலையா அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் எனக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 2 டேஸ் நான் அவங்கக்கிட்ட சரியாக பேசலை. டு பி ஃப்ராங்க், நான் சரியாக பேசலை. ஆனால் வந்து எனக்கு ஒரு 5 டேஸ் கழித்து நான் வந்து ஒரு சிச்சுவேஷனை என்னோடய ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன்ல, அது வந்து என் காதுக்கு படவே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க, கிளாஸ்மேட்ஸ் பேசுகிறாங்க, எல்லோரும் பேசும்போது என்னடா நம்ம அவங்கக்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணோம், எதுவுமே லீக் ஆகாது, இல்லை நம்ம வந்து அந்த அன்றைக்கி டிஸ்டர்பாக இருந்தோம், யாராச்சும் நமக்கு வந்து ரொம்ப ஆதரவாக தந்துட்டாங்கன்ட்டு வேறு யார்ட்டையாச்சும் நம்ம ஷேர் பண்ணோம், அப்படி நல்லா குழம்பி போயிட்டுருக்கோம். அப்புறம் எனக்கு கிளியர் ஆகிடுச்சு, நான் அவங்கக்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன், வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ணல அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைமில் தாங்க நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து அன்றைக்கி சைலண்ட்டாக அந்த யார்கிட்டையும் பேசாத பொண்ணு நம்ம ப்ராப்ளமில் இருந்தப்போ அந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலே அப்போ நம்ம வந்து அவளை தப்பாக தானே யோசிச்சிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் நான் யோசித்தேன். ஏன்னா அவங்கள நம்ம தப்பாக யோசிச்சதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்க அந்த ஒரு கொஸ்டின் தானே கேட்டாங்க. ஏன்னா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டப்போ ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் கேட்டால் மட்டும் நமக்கு என்ன ஆறுதலாக ஆக போகிற தாட்டு தான் அந்த ப்ராப்ளம் என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படி இருந்தப்போ. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து இந்த 5வது நாள் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இவங்க வந்து நம்ம வந்து ப்ராப்ளத்தை விட நம்ம நல்லா இருக்கோமா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இவங்கள போய் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் வந்து அன்னையிலேருந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் என் பக்கத்தில் யாராச்சும் நெருங்கி வந்து பேசினாலே என்னோட வந்து பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணோட்டத்தில் எல்லோரையும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாரையும் பார்த்த கண்ணோட்டமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் அப்போ தான் யோசித்தேன், இந்த லைஃப் வந்து நமக்கு ஒரு பெரிய லெசனை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வந்து யாரை வந்து யார்கிட்ட எவ்வளோ பேசணும் அப்படிங்கிறதே தெரியாமல் தான் நம்ம சுற்றிட்டு இருந்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற பட்சம், ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்த ஒரு 5 நிமிஷத்தில் கிளிக் ஆகிடுச்சுன்னா நம்ம எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுவோம். என்ன விஷயம் பர்சனலாக வைக்கணுங்கிறது கூட மறந்து நம்ம எல்லாமே சொல்லிடுவோம். ஆனால் வந்து நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம என்ன விஷயத்தை யார்கிட்ட எவ்வளோ சொல்லணுங்கிறத அளந்து சொல்லணும். அது அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்குல்ல, ஆற்றுல போட்டாலும் அழந்து போடணும்னு. அதுதாங்க எக்ஸாக்டாக நம்ம யார்கிட்ட என்ன சொன்னாலும் அளவாக பேசணும். அப்போ தான் நமக்கு எந்த ப்ராப்ளமும் திரும்ப திரும்ப க்ரியேட் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் நேற்று கேட்ட கொஸ்டினுக்கு என்னோடய ஹானஸ்ட்டு பதில் என்னென்னா, என்னோடய ஒப்பீனியன், எனக்கு நடந்த ரியல் இன்சிடெண்ட்டை வச்சு நான் சொல்கிற ஒப்பீனியனோட ஆன்சர் வந்து
சைலண்டாக இருக்கிற ஃப்ரெண்டு தாங்க எனக்கு வந்து சூட் ஆகிடுச்சு. மேபி நிறைய பேருக்கு வந்து நல்ல லொட பேசுகிறவங்களே கூட வந்து நல்லா வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. யாருமே கெட்ட ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, ஒவ்வொரு விஷயம் தானே அவங்கள வந்து கொஞ்சம் மாற்றும். அதனால ஃப்ரெண்ட்ஸுனாலே நல்லவங்க தாங்க. அதில் என்ன கொஞ்சம் சுயநலமும் இருக்கும்ல. ஸோ என்னோட வந்து ஹானஸ்ட் ஆன்சர் வந்துட்டு இவங்க தான் நல்லவங்க. சைலண்ட் பார்ட்னர் வந்து எனக்கு ஓகேங்களா. இந்த மாதிரி யாருக்காச்சும் லைஃப்பில் நடந்துருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்த்து